ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எந்த ரிவ்யூ வீடியோவும் பார்க்க போறது கிடையாது. ஒரு புக்கிஷ் வீடியோ மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ யாரோட வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைப்ரரி ஆஃப் வைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் டியூபர் இருக்காங்க. அவங்களோட ஒரு வீடியோ நான் பார்த்தேன். புக் டியூபர்ஸ் ஆர் குவிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா வாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ த டார்க் சைட் ஆஃப் த புக் டியூப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை போட்டு அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு உண்மையிலே ஆமால கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, நம்மளும் இந்த வீடியோல ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புக் டியூபர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கரண்டா உங்களோட சேனலை ரன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது போக புக் டியூப் யாராவது ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்க நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த விஷயம் உங்களை புக் டியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து கொடுத்துச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்போஸ் பிகினர் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு புக் டியூப்னா என்ன, புக் டியூபர்னா யாரு அப்படின்னு தெரியல அப்படின்னா, புக் டியூப்னா ஒன்னும் இல்ல, புக் ரிலேட்டடா இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் புக் டியூப். புக் டியூபர்ஸ்னா இதை யாரு சொல்றாங்க, ஒரு புக் ரிவ்யூ பண்ணி போடுறதோ இல்ல புக்கிஷ் கண்டென்ட்ஸ் போடுறதோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறவங்களை நம்ம புக் டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்படி நம்ம ஒரு வேலை அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா எந்த வேலையிலனாலுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் இல்லையா? சோ அது மாதிரி தான் இந்த புக் டியூப்லயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. சோ நான் பார்த்த இந்த புக் டியூபர்ஸ் ஆர் குவிட்டிங் அப்படின்ற வீடியோல அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, as a புக் டியூபரா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நமக்கு வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்த அவங்க மெயினா எடுத்து வைக்கிறாங்க. சோ உண்மையில எனக்கு இதை பார்த்த உடனே கரெக்டா தானே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதே மத்த சேனல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சோம்னா, இல்ல ஒரு பிளாக் சேனல் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய வியூஸ் போகும். ஆனா இதுவே ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு புக்கிஷ் கண்டென்ட்டா இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு அதோட ரீச் இருக்காது. சோ as a புக் டியூப் கிரியேட்டரா அவங்க வேல்யூ பண்ணப்படல அப்படின்ற விஷயத்த அவங்க மெயினா எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருசா அவங்களுக்கு இதுல இருந்து எந்த ரெவென்யூ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறதுக்குள்ள நம்ம அந்த புக்கை படிக்கணும், அதை நம்ம வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நடுவில் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இது சொல்லும் போது நமக்கு ஈஸியா இருந்தாலும் இதை ஒரே ஆள் பண்ணும்போது இது பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரெவன்யூமே நமக்கு இதுல இருந்து கிடைக்காது அப்படின்னும் போது நம்ம வேல்யூ பண்ணப்படலை அப்படின்ன உடனே இது நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஸோ இதை பேஷனா எடுத்து பண்ணா மட்டுமே நம்ம கன்சிஸ்டன்டா இதை பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் தெரிய வந்தது. இருந்தாலுமே நம்ம ஒரு பேஷனோட பண்ணாலுமே நமக்கு அங்க ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல நமக்கு இதை கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் கண்டிப்பா நமக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு 2-3 யூடியூபர்ஸே முன்னாடி போட்டவங்க இப்ப யாருமே கன்சிஸ்டன்டா போடுறது இல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நம்பர்ஸ் ஆஃப் புக்ஸ் படிக்கிறவங்க தான் நிறைய வேல்யூ பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல. இதுவுமே கொஞ்சம் கரெக்டா தான் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு புக்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புக் டியூபர்ஸ் கிட்ட எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு 20 புக்ஸ்ல இருந்து 30 to 40 புக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா பெருசா அதை பார்க்காம நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட் அதிகமா இருக்கிறவங்கள தான் பெருசா வேல்யூ பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இங்க குவாலிட்டியை விட குவான்டிட்டி தான் அதிகமா எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. சோ அஞ்சாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா நிறைய புக் டியூபர்ஸ் வரும்போது உள்ள காம்படிஷன் வருது. அவங்களுக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன் ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது அவங்க நிறைய டைம் டிமோட்டிவேட் பண்ணப்படுறாங்க புதுசா வரவங்களால அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒரு சைடு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு எனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமா தான் இருக்கு. மேபி இதை நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் தான் அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் நான் பார்த்தேன், எனக்கு இதை பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இது ஒரு வீடியோவா நான் போடுறேன். மெயினா எனக்கு ஏன் இது ஒரு வீடியோவா போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்குமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி தோணி இருக்கு. ஏன் சொல்றேன்னா, என்னோட ஆஃபீஸ் லைஃபும் சரி என்னோட புக் டியூப் சேனலும் சரி ரெண்டுமே மெயின்டைன் பண்றதுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சிங்கிள் பர்சனா எல்லாமே நானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு எடிட்டிங் ஆகட்டும் ஷூட்டிங் ஆகட்டும் இதுக்கே எனக்கு 2-3 டேஸ் ஓடிடுது. பிளஸ் இது போக படிச்ச புக்ல இருந்து
நான் கண்டென்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன். எனக்கு அதுக்குமே 1 day ஆயிடும். அது போக மிச்சம் இருக்கிற டேஸ்ல தான் நான் புக் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எனக்குமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அஸ் அ புக் டியூப் கிரியேட்டரா வந்துட்டு நமக்கு பெருசா எந்த வேல்யூவும் கிடைக்கல அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாத கஷ்டமான விஷயமா தெரிஞ்சது. என்னோட ரேண்ட்னே வச்சுக்கலாமே. ஸோ இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி புக் டியூபர்ஸ் யாராவது நீங்க பார்த்தவங்க நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தவங்க வந்துட்டு இப்ப குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அது போக நீங்க யார் யாரெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஃபாலோ பண்றது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். இந்த ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்கோட வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் வந்துட்டு பிரசன்டேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். ஒரு புக் ரிவ்யூ மாதிரி இல்லாம செல்ஃப் குரோத் சேனல் மாதிரியும் ஒரு மோட்டிவேஷனல் சேனல் மாதிரியும் வீடியோஸ் எல்லாம் அனிமேஷன்ல கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தக அறிமுகம் சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடர ஸ்ரீ சாய் லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷ் வீடியோஸ் தான் போடுவாங்க. தமிழ்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக் வித் புக், அப்புறம் ஹியர் வித் பாரதி, ஆல்ரெடி சரட்டை அரங்கம், புக்ஸ் அண்ட் பியாண்ட்ஸ் வித் ரூபா, ஷர்மிளாஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது போக இன்னும் சிலர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் கன்சிஸ்டன்டா அவங்களோட வீடியோ வந்து நான் பாக்குறது இல்ல. சோ தமிழ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த புக் டியூபர்ஸை தவிர வேற யாரெல்லாம் வந்துட்டு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அன்ஷல் ராணி, அதுக்கப்புறம் ஹே அனுஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை தான் வந்துட்டு இங்கிலீஷ்ல நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீ சாய் லக்ஷ்மணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்காரர் தான். பட் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல போடுவாங்க. சோ இந்த மாதிரி செட் ஆஃப் புக் டியூபர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்களையும் தாண்டி நீங்க ஃபாலோ பண்றவங்கல யாராவது எனக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பிளஸ் எனக்கு ஏப்ரல் எண்ட்ல வந்துட்டு இந்த 2024 ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் நான் படிச்ச புக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன Facebook, Instagram, Threadsல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then it's Priya. Bye.